ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்டைல் பை அன்சர் ஃபேதோஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு பட்டு சேரீயில் லாங் ட்ரெஸ்ஸு கன்வெர்ட் பண்ணி சூப்பராக தைக்க போகிறோம். கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். ஃபுல் வீடியோ. அதுக்கு முன்னால் நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்டடாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு கட்டிங் பண்ணிடலாம். அது வந்து ஃப்ரண்ட்டுடைய ஹைட் வந்து 14 இன்ச்சு வைக்கிறேன். டோட்டல் வந்து 54 இன்ச்சு ஹைட்டு. அதில் ஃப்ரண்ட்டு பேக்கு 14 இன்ச்சு யோக் பீஸ் வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் சேர்த்து 14.5க்கு மார்க் பண்ணுறேன். ஷோல்டர் வந்து நெக்லைன் 2.5 போட்டு ஃப்ரண்ட் நெக் வந்து 6 இன்ச்சு இறக்கிறேன். பாக்ஸ் மாதிரி போட்டு நம்ம வந்து நெக்லைன் போட்டுக்கலாம். ஷோல்டர் வந்து 14, 1.5 இன்ச்சு கம்மி பண்ணிவிட்டு மார்க் பண்ணுறேன். நமக்கு என்ன அளவு நம்ம ஷோல்டர் எடுக்கிறோமோ அதுலேருந்து நம்ம 1.5 இன்ச்சு மைனஸ் பண்ணி மார்க் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு 16 இன்ச்சு ஷோல்டர் வந்ததுன்னா 1.5 இன்ச்சு கம்மி பண்ணி 14.5க்கு மார்க் பண்ணணும். என்ன அளவு வருதோ அதுலேருந்து 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து டிஸ்டன்ஸு மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆமோல் இறக்கிறேன். செஸ்ட் அளவுலேருந்து 6ஆக டிவைட் பண்ணி ஆமோல் இறக்குறேன். எனக்கு 5.5 கிடச்சிது. 5க்கு ஒரு மார்க் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் பண்ணிக்கிறேன். செஸ்ட்டு பார்த்திங்கன்னா 36, 36ல் பாதி 18 இன்ச்சு. இந்த 18 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். 1.5 இன்ச்சு மார்ஜின் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இடுப்பு வந்து 32, ஸோ 16 மார்க் 16னாக்கா 8 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு 1 இன்ச்சு டாட்டுக்கு மார்க் பண்ணுறேன். இப்போ மேலேயும் கீழேயும் சேர்த்துக்கலாம். டோட்டலாக வந்து ட்ரெஸ்ஸுக்கு நான் 2 இன்ச்சு லூஸ் கொடுத்து மார்க் பண்ணிக்கிறேன். ஆமல் மார்க் போட்டுக்கலாம். கீழே ஷேப் வந்து 1.5 இன்ச்சுக்கு பெண்டு எடுக்கிறேன். அப்போ தான் வந்து ட்ரெஸ்ஸு ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக நமக்கு லைன் கிடைக்கும். நம்ம பெண்டு எடுக்கலைனாக்கா நமக்கு அந்த ஸ்ட்ரைட் லைன் வராது, ஒரு மாதிரி தொங்கிடும் ட்ரெஸ்ஸு. ஸோ அதனால் வந்து அந்த இடுப்பு கார்னர் இடத்துல 1.5 இன்ச்சு ஷேப் எடுக்கிறேன். நமக்கு தேவையான நெக் டிசைனை நம்ம வந்து மார்க் பண்ணி கட்டிங் பண்ணிக்கலாம். பேக்கில் ரவுண்ட் நெக்கு ஒரு 8 இன்ச்சு இறக்கிறேன். ஃப்ரண்ட்டில் 6 இன்ச்சு, பேக்கில் 8 இன்ச்சு ரோப் கொடுக்க போகிறேன் பேக்கில். ஸோ அதனால் 8 இன்ச்சு இறக்கி பாக்ஸ் போட்டுக்கிறேன். பாடி மெஷர்மெண்ட்லேருந்து டோட்டலாக ஓவராலாக நான் வந்து 2 இன்ச்சு லூஸ் கொடுத்து ஸ்டிச்சிங் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப ஒல்லியாக மெலிசாக இருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பாடி லூஸில் நம்ம வந்து கொடுத்து கட்டிங் பண்ணிக்கிறோம். பெரியவங்களுக்கு 4 இன்ச்சு கொடுக்கலாம். இவங்க வந்து ரொம்ப லீனாக இருப்பாங்க. ஸோ அதனால் 2 இன்ச்சு மட்டும் நான் வந்து லூஸ் கொடுத்து கட்டிங் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட்டு பார்ட்டில் வந்து ஆமோல் ஷேப் எடுக்கிறேன். பாருங்கள், ஸ்லீவ் வந்து பஃப் ஸ்லீவு. ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா 16 இன்ச்சு ஹைட்டு, அதுக்கப்புறம் ப்ளஸ் ஒரு 4 இன்ச்சுக்கு பஃப்புக்கு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணுறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம் ஃபோல்டு பண்ணுறதுக்கு. 16 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணுறேன்.
உங்களுக்கு என்ன ஸ்லீவ் மெஷர்மெண்ட் வேணுமோ அதை தான் நீங்கள் வச்சுட்டு நீங்கள் கட்டிங் பண்ணிக்கலாம். 16க்கு ஒரு மார்க் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 4 இன்ச்சுக்கு நான் வந்து பஃப் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் 4 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணுறேன். மூன்றரை இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணுறேன். ஸ்ட்ரெயிட் லைன் போடுறேன். பாருங்கள், ஆமோல் வந்து 15 இன்ச்சு 7.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளஸ் 1.5 இன்ச்சு மார்ஜின்னு. ஆமோல் 15 7.5க்கு மார்க் பண்ணிவிட்டு ஷேப் கொடுத்துக்கிறேன். ஸ்லீவுடைய கை லூஸ் வந்து 10 இன்ச்சு 5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். 1.5 இன்ச்சு மார்ஜின் கொடுக்குறேன். ஸ்லீவ் சென்டர் வந்து 12 இன்ச்சு 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துக்கிறேன். பஃப்புக்கு 4 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா ஹைட்டு சேர்த்து ஷேப் கொடுத்து கட்டிங் பண்ணுறேன். ஸ்லீவ் வந்து டபுளாக ஃபோல்டு பண்ணி கட்டிங் பண்ணுறேன். அர்க்காத் போட்டுக்கிறேன். கையில் பார்டர் வர்றதுனால சிம்பிளாக நம்ம அடிச்சு திருப்பிடலாம். இந்த குத்து ஏன் போடுறோன்னா ஸ்டிச்சிங்கில் நமக்கு அடையாளத்துக்கு. இந்த லாங் ட்ரெஸ்ஸில் நிறைய மாடல் இருக்குது. நான் வந்து சின்ன சின்ன ஃபில்ட்டு பிடிச்சி ஸ்டிச்சிங் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், லைனிங் வந்து மொத்தம் வந்து நான் 5 மீட்டர் எடுத்தேன். ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவுக்கு வந்து 1.5 மீட்ரு போயிடும். பேலன்ஸ் இருக்கிற 3.5 மீட்ரு வந்து நான் வந்து கீழே பாட்டத்துக்கு கொடுக்குறேன். இருக்கிறது ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 54. அதில் 14 இன்ச்சு நமக்கு வந்து ஃப்ரண்ட்டு பேக் போயிடுச்சு. பேலன்ஸ் இருக்கிற 40 இன்ச்சு. 40 இன்ச்சுக்கு நான் வந்து ஹைட்டு கட் பண்ணிக்கிறேன். சேரீலையும் சரி லைனிங்லையும் சரி. பட் ஆனால் லைனிங் 1 இன்ச்சு கம்மி பண்ணி நம்ம ஹைட்டு கம்மி பண்ணிக்கலாம். சேரீலேருந்து ஹைட்டு வந்து 40 இன்ச்சுக்கு கட் பண்ணி தனியாக எடுக்கிறேன். ப்ளஸ் வந்து முந்தான பக்கத்தில் இந்த கோல்டு மட்டும் தெரியுது பார்த்தீங்களா, இது மட்டும் நான் வந்து ஃப்ரண்ட்டு பேக் கொடுக்க போகிறேன். ஸ்லீவ் வந்து டிசைன் இல்லாமல் ப்ளெயினாக கையில் மட்டும் பார்டர் வர மாதிரி பார்த்துட்டு ஸ்லீவ் கொடுக்க போகிறேன். ஸோ முந்தான பக்கம் வந்து ஃப்ரண்ட்டு பேக் கொடுத்துட்டு ப்ளெயினாக இருக்கிறது ஸ்லீவ் கொடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கிற துணி வந்து நான் கீழே பாட்டத்துக்கு கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு ஹைட்டு நம்ம 40 இன்ச்சு கட் பண்ணி எடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு முந்தான பக்கம் நம்ம வந்து ஃப்ரண்ட்டு பேக் கட் பண்ணி எடுத்துடலாம். ஜாயிண்ட் தேவைப்பட்டால் நம்ம போட்டுக்கலாம் சைடில். ஸ்லீவ் பாருங்கள், ப்ளெயினாக போட்டிருக்கேன். கையில் மட்டும் பார்டர் வரா மாதிரி. இந்த ஸ்லீவு ட்ரெண்டிங்காக சூப்பராக இருக்கும் பஃப்பு. அவ்வளோதான், ஸ்லீவ் கட்டிங் நம்ம வந்து தனியாக வச்சுக்கலாம். இதில் பாருங்கள், மொத்தம் 54 இன்ச்சு ஹைட்டு, 14 இன்ச்சு ஃப்ரண்ட்டு பேக் போயிடுச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிற 40 இன்ச்சுக்கு ஹைட்டு சேரீயில் ஹைட்டு கட் பண்ணி தனியாக எடுக்கிறேன். கீழே நீங்கள் வந்து டக் பிடிக்கிற மாதிரி இருந்தால் எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். பட் ஆனால் நான் டக் பிடிக்கிற போகிறதில்ல, பெரிய பொண்ணு. ஸோ அதனால் இருக்கிற ஹைட் அப்படியே வைக்கிறேன், 54 இன்ச்சு டோட்டலாக.
சாரீ ஃபுல்லாகவே ஹைட்டை வந்து கட் பண்ணி எடுக்கணும். பாருங்கள், நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து நெக்கை அடித்து திருப்புறேன். ஏன்னா ஸ்டோனில் லேஸ் வைக்க போகிறேன். ஸோ அதனால் நெக்கை வந்து அடித்து திருப்பிடுறேன். இந்த மாதிரி நெக்குங்களுக்கு நம்ம வந்து ப்ளைனாக தைக்கிறத விட ட்ரெஸ்ஸுங்களுக்கு ஏதாவது நம்ம டிசைன் பண்ணி தைச்சோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நெக்கு வந்து வெத்தலை நெக் போட்டிருக்கேன். லைனிங் அட்டாச் பண்ணிக்கலாம். டாட் போட்டுக்கலாம். டாட் ½ இன்ச் போட்டால் போதும். ஃப்ரண்ட்டில் ஸ்டோன் கலர் லேஸ் வச்சுக்கிறேன். நெக்கு 2 பக்கமும் நம்ம வந்து தையல் போட்டால் தான் நிற்கும் அழகாக. நெக்கு ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சிம்பிளாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். இது வந்து பேக் லைனிங் அட்டாச் பண்ணிவிட்டு கிராஸ் பீஸில் நம்ம வந்து நெக்குக்கு கொடுத்து அதுவும் சிம்பிளாக ஃபினிஷ் பண்ணிக்கலாம். வீடியோவில் எதனா டவுட்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட்ஸில் கேட்கலாம், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். கிராஸ் பீஸில் ப்ளவுஸுக்கு கொடுக்குற மாதிரி நான் வந்து நெக்கு கொடுத்துருக்கேன். நேச் போட்டு திருப்பிட்டு ஹெமிங் வேணால் பண்ணிக்கலாம், இல்லை மிஷின் தையல் போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம். பொதுவாக இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுங்களுக்கு டபுள் கலரில் இருந்தால் ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஷோல்டர் நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். பேக் பீஸை மேலே கவர் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம். பாருங்கள், ஸ்லீவ் வந்து பார்டரை சிம்பிளாக அடிச்சு திருப்பிட போகிறேன். அதுக்கு மேலே லேஸ் வைக்க போகிறேன். இதில் கவர் தட்டு கிடையாது, ஏன்னா பஃப் கை. ஸோ அதனால் கவர் தட்டு இல்லாமல் நம்ம வந்து ரெண்டையும் அடிச்சு திருப்பிட்டு லேஸ் வச்சுட்டு ஃபில்ட்டு பிடிக்கலாம் ஸ்லீவுக்கு, பஃப் ஸ்லீவுக்கு. அந்த ஷேப் வர்ற இடத்துல நம்ம வந்து குட்டி குட்டி ஃபில்ஸ் பிடிச்சோம்னாக்கா பஃப் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவ் ரெடி பண்ணிட்ட அப்புறம் பாட்டத்தை வந்து நம்ம வந்து ஃபில்ட்டு பிடிச்சி ஜஸ்ட்டு ஸ்லீவ் அட்டாச் பண்ணி நம்ம வந்து சைடு ஈஸியாக வந்து தைச்சிடலாம். பட் ஆனால் லைனிங் தனியாகவும் சைடு அடிக்கும்போது பாட்டம் தனியாகவும் லைனிங் தனியாகவும் நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணணும். அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஃபில்ட்டு பிடிச்சிக்கலாம்.
நமக்கு என்ன அளவு வேணுமோ அதுலேருந்து ஒரு 4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஹைட் சேர்த்து ஃபில்ட்டு பிடிச்சா போதும். ஸ்லீவ் நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியான மெத்தடில் நான் சொல்லித்தரேன். பஃப் ஸ்லீவ் கொடுத்தோம் இல்லையா, அந்த பஃப் வந்து சென்டர் பண்ணி நம்ம வந்து ஸ்லீவ் ஏற்றணும். அப் அண்ட் டவுன் ஆகக்கூடாது. பஃப் ஸ்லீவு கரெக்டாக ஷோல்டர் ஜாயிண்ட்டாக இருந்தால் அந்த பஃப் வர மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும். சைடு அடிச்சுட்டு நம்ம லைனிங் வந்து உள்ளே தையல் போட்டு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஜாயிண்ட் வர இடத்துலலாம் நம்ம வந்து லைனிங்கில் சேர்த்துட்டு உள்ளே கொடுக்குறோம். அதே மாதிரி சாரீலேயும் நம்ம வந்து ஜாயிண்ட்டு சைடில் வந்து தனித்தனியாக பிரித்து விடணும். லைனிங் தனியாகவும் ட்ரெஸ்ஸு தனியாகவும் தனித்தனியாக பிரித்து விடணும். இந்த லைனிங்லேயும் நம்ம வந்து கேதரிங் பிடிச்சி தான் நம்ம வந்து அட்டாச் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு லைனிங்கில் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் மெயின் பீஸில் நம்ம வந்து 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு இடுப்புக்கு ஏற்ற மாதிரி பிடிக்கலாம். எனக்கு வந்து 32 இன்ச்சு இடுப்பு. ஸோ எனக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன அளவோ ஃபில்ட்டு பிடிச்ச அப்புறம் பாருங்கள், நான் ஃபில்ட்டு பிடிக்கிறேன் பாருங்கள். ஃபில்ட்டு பிடிச்ச அப்புறம் ரெடி வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா மார்ஜின் விட்டுட்டு 32 இன்ச்சு எனக்கு வரணும். ஸோ உங்கள் இடுப்பளவு என்ன வருதோ ஸோ அதை கால்குலேட் பண்ணி நீங்கள் ஃபில்ட்டு வைங்க. ஃபில்ட்டு வச்சு ஃபினிஷ் ஆன அப்புறம் நீங்கள் டாப் வச்சு கூட அளந்துக்கலாம், இல்லை டேப் வச்சு கூட அளந்துக்கலாம். 32 இன்ச்சு நமக்கு வந்து வரணும். உங்கள் சைஸுக்கு உங்கள் மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபில்ட்டு பிடிச்சிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளாக நம்ம வந்து அட்டாச் பண்ணிவிட்டு லைனிங் தனி பாருங்கள். டேப்பில் நான் அளக்கிறேன், 32 இன்ச்சு எனக்கு கரெக்டாக வந்துருக்குது. அட்டாச் பண்ணி ஓவர்லாக் போட்டு சைடு வந்து தையல் போட்டால் ட்ரெஸ்ஸு ஃபினிஷ் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளாக யூனிக்காக நம்ம வந்து ட்ரெண்டிங்காக அழகாக நம்ம வந்து ரோப் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். பஃப் ஸ்லீவ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஃப்ரண்ட்டு பேக்கு அந்த கோல்டு கலர் கொடுத்துருக்கேன். சாரியில் வந்து ஃபில்ட்டு பிடிச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவில் எதனா டவுட்ஸ்னால் நீங்கள் தாராளமாக கமெண்ட்ஸில் கேளுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.